சஃபர் விலாக் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. வாருங்கள் சகோதர சகோதரிகளே. என் உலக மக்களே, என் சகோதர சகோதரிகளே, என் தொப்புள் கொடி உறவுகளே, நாங்கள் எங்கே இருக்கிறோம்னா சேலம் ஊராட்சி ஒன்றியம் சன்னியாசிகுண்டு ஊராட்சி எல்லை ஆரம்பம். இங்கே மிக அருமையான ஒரு தர்கா உங்களை காண்பிக்கிறேன். என் தோழர்களே, என் தொப்புள் கொடி உறவுகளே, இது பாருங்கள். இதுதான் டோங்கிரி தர்கா. டோங்கிரி தர்காவுடைய தர்கா தெரிகிறது பாருங்கள். டோங்கிரி தர்கா அருகில் நாங்கள் கேட்டு முன்னாடி நின்றுருக்கோம். என் தொப்புள் கொடி உறவுகளே, பாருங்கள், மிக அருமையான ஒரு இடத்தில்தான் நாங்கள் இருக்கிறோம். இந்த பாதை தான் தர்காவுக்கு வரக்கூடிய பாதை. சகோதர சகோதரிகளே, இது பாருங்கள். என் தோழர்களே, மலையை பாருங்கள். தர்காவுக்கு போகிற வழிங்க. சகோதர சகோதரிகளே, என் தொப்புள் கொடி உறவுகளே, மிக அருமையான தர்கா. இந்த இடத்தில் வலிமார்கள் அந்த காலகட்டத்தில் எப்படி இருப்பார்கள்? நான் இப்போ 15 வருடத்துக்கு அப்புறமா நான் இங்கே இருக்கிறேன். சகோதரர்களே, இந்த தர்காவில் நான் வந்த காலங்களே மறக்க முடியாத காலங்கள். சகோதரர்களே, வாருங்கள், நாங்கள் தர்கா வாசலில் நின்று கொண்டிருக்கிறோம். உங்களை அழைத்து தர்கா ஜியாரத் செய்யலாம். தர்காவை எப்படி வழி நடத்தணும், வலிமார்களை எப்படி மதிக்க வேண்டும் என்று சொல்கிறேன். சகோதர சகோதரிகளே, என் தொப்புள் கொடி உறவுகளே, வாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். என் உலக மக்களே, என் சகோதர சகோதரிகளே, என் தொப்புள் கொடி உறவுகளே, நாங்கள் சேலம் மாவட்டத்தில் மிக அருமையான இடத்தில்தான் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். சகோதர சகோதரிகளே, பாருங்கள், நாங்கள் இருக்கிற இடம் நான் காண்பிக்கிறேன். சகோதரர்களே, நாங்கள் எங்கே கொண்டிருக்கிறோம்னா சேலத்தில் டோங்கிரி என்று ஒரு ஊராட்சிங்க. அப்படியே அங்கே பாருங்கள், சேலம் ஊராட்சி ஒன்றியம் சன்னியாசிகுண்டு ஊராட்சி எல்லை ஆரம்பம் என்று போட்டிருக்கிறது. இந்த இடத்துக்கு பேர் என்ன என்று கேட்டால் டோங்கிரி தர்கா என்று கூறுவார்கள். இந்த இடத்திற்கு இதுதான் வரக்கூடிய வழி. டோங்கிரி தர்காவுக்கு வரக்கூடிய வழி இதாங்க. சகோதரர்களே, நல்லா பார்த்து கொள்ளுங்கள். இந்த வழி தான் டோங்கிரி தர்காவுக்கு வரக்கூடிய வழி. அப்படியே பாருங்கள், தர்காவை நான் காண்பிக்கிறேன். தர்கா வாசலில் நான் நின்று கொண்டு இருக்கிறேன். என் சகோதரர்களே, என் சகோதரிகளே, என் தொப்புள் கொடி உறவுகளே, என் உலக மக்களே, பாருங்கள், மிக அருமையான இடத்தில் இங்கே மலை இருக்கிறது. அப்படியே பாருங்கள் சகோதரர்களே, மிக அருமையான இடத்தில்தான் நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம். பார்த்தீங்களா சகோதரர்களே? இப்போ நாங்கள் அந்த வள்ளி அல்லாஹ்க்கு பார்க்க போகிறோம். எப்படி வழி நடத்த போகிறோம்? வழி இந்த தர்கா வலிமார்களை போய் பார்ப்போம். சகோதரர்களே, வாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சஃபர் விலாக் சேனலை அன்புடன் வரவேற்கிறோம். நீங்கள் லைக், ஷேர் பண்ணுங்கள் என் சகோதர சகோதரிகளே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர்களே, நாங்கள் இப்போ எங்கே நின்று கொண்டு இருக்கிறோம்னா சேலம் மாவட்டத்தில் டோங்கிரி தர்காவில் தான் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். என் சகோதர சகோதரிகளே, என் உலக மக்களே, பாருங்கள், தர்கா இதுதான் காண்பிக்கிறேன். நல்லா பார்த்து கொள்ளுங்கள் சகோதரர்களே, என் தோழர்களே, என் தொப்புள் கொடி உறவுகளே, பாருங்கள், மிக அருமையான இடம்ங்க. இங்கே பழைய இதெல்லாம் இருக்குது. அந்த காலகட்டத்திலேயே பாபா இங்கே அமர்ந்து இருக்கிறார்கள். டோங்கிரி பாபா
டோங்கரி தர்கான்னு சொல்கிறாங்க. இந்த வலிமார்களை இங்கே இருக்கிற ஆளுங்களை நாங்கள் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். ஃபஸ்ட்டு தர்காவை பார்த்து கொள்ளுங்கள். இதெல்லாம் சந்தனக்கூட நடந்துச்சுன்னா இங்கே வந்து அமருவார்கள் மக்கள் எல்லாம். இது பாருங்கள், இந்த மலையை பாருங்கள். அப்படியே சுற்றி சுற்றி மலை தாங்க மக்களே. அப்படியே சுற்றி சுற்றி மக்கள் மலை தான் இருக்குது இங்கே மக்களே. பாருங்கள், என்னோடய மக்களே பாருங்கள். மிக அருமையான இடங்க, மாஷா அல்லாஹ். சொல்லப்போனால் மிக அருமையான மலை இதெல்லாம். அங்கே பாருங்கள், ஆப்போசிட். பார்த்தீங்களா மக்களே? வாருங்கள், கொடி மரத்தை போய் பார்ப்போம். கொடி மரத்துக்கு போகிற வழிங்க, நல்லா பார்த்துக்குங்க. கொடி மரத்தை போகிற வழி இதுதான். நல்லா படிக்கட்டுலாம் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், வாருங்கள் போகலாம். என் உலக மக்களே, மிக அருமையான இடம். முதல் கொடி மரம் இதுதான் நினைக்கிறேன். இது ஃபஸ்ட்டு காண்பிக்கிறேன். சலவாத்து கூறுங்கள் மக்களே. பாபாவுடைய கொடிமரம் இங்கே தான் இருக்கிறது. சுற்றி சுற்றி ஃபாரஸ்ட் மலை தான். தர்காவை பாருங்கள் சகோதரர்களே. தர்கா இருக்கக்கூடிய இடம். மிக அருமையான இடம்ங்க என் மக்களே. அங்கே மலையை பாருங்க, மாஷா அல்லாஹ். வாருங்கள், இன்னொரு கொடிமரம் இருக்கிறது, அது போய் பார்ப்போம். அதுக்கு போகிற வழி பாதை எந்த சைடு என்று நாங்கள் பார்க்கிறேன், உங்களை காண்பிக்கிறேன். என் மக்களே, இப்படியே தான் வழி போகுது. வாருங்கள், போய் பார்ப்போம். போகிறதுக்கு பயமாக தான் இருக்குது. இங்கே கொஞ்சம் செடி மரம் கொடியெல்லாம் இருக்கிறது. வாருங்கள், இன்ஷா அல்லாஹ். வலிமார்கள் இருக்கும்போது நம்மளுக்கு என்ன பயம் இந்த காலகட்டத்தில்? அல்லாஹ் அக்பர். எப்படி போயிருப்பார்கள் என்று தெரியல. இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் அளவுக்கு ட்ரை பண்ணலாம் சகோதரர்களே. அப்படியே அப்படியே கொஞ்சம் பாருங்க, பாதி சேலம் அப்படியே தெரிகிறது மக்களே. மலை தெரிகிறதா? அந்த கொடி மரத்துக்கு தான் நாங்கள் போகிறோம். தர்கா தெரிகிறதா என் மக்களே? தர்கா தெரிகிறதா? அப்படியே மலையை பாருங்க, சுற்றி சுற்றி மலை தான் தோழர்களே, என் தொப்புள்குடி உறவுகளே. பாருங்கள், மிக அருமையான இடம்ங்க.
வலி அல்லாஹ் இந்த இடத்தில் எதற்கு வந்தார்கள், யாருக்காக வந்தார்கள்? இஸ்லாத்தை பரவ இந்த பூமியில் எப்படி வாழ வேண்டும்னு இந்த வலிமார்கள் தான் நம்மளுக்கு வழி நடத்தி இருக்கிறார்கள். சேலத்தில் இந்த இடத்தில் உட்காந்து இங்கே இந்த தீன் வேலைகள் ஆரம்பிச்சிருக்கிறார்கள். இந்த வலி அல்லாக்கள் பார்த்து புரிந்து கொள்ளுங்கள் என் தோழர்களே. மிக அருமையான தர்கா, மிக அருமையான தர்கா சொல்ல போனால் டோங்கிரி தர்கா தான். என் சேலம் மக்களுக்கு கொடுத்து வைத்து இருக்கணும். இந்த வலிமார்கள் இறைவன் நம்மளுக்கு ஒப்படைச்சிட்டார். இவர் மூலியமாக நாங்கள் எப்படி வாழணும் என்று நபி வழியாக சுன்னத்துக்கள் முறையாக எப்படி வாழணும் என்று சொல்கிறதுக்காக தான் நம்ம வலி அல்லாஹ் இங்கே வந்தார்கள். இது புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. மிக அருமையான இடம் சகோதரர்களே. அல்ஹம்துலில்லாஹ். வாருங்கள் சகோதரர்களே, உங்களை அந்த கொடிமரத்துக்கு நான் கூட்டிட்டு செல்கிறேன். மக்களே, தர்காவை பாருங்கள், மிக அருமையான மினாராக்கள் தெரிகிறது. அப்படியே சுற்றி சுற்றி மலை இருக்குது சகோதரர்களே. மிக அருமையான இடம் சொல்லப்போனால் இந்த இடம்தான் ஆகும். நிறைய தர்கா காண்பிச்சிருக்கிறேன். ஆனால் டோங்கிரி தர்கா ஒரு ஸ்பெஷலாக இருக்குது. மலைக்கு ஓரமாக இருக்கிறது, ஆனால் சுற்றி சுற்றி மலை தெரிகிறது. சேலம் டிஸ்ட்ரிக்டே தெரிகிறது. பாருங்கள் சகோதரர்களே, சேலம் மாவட்டம் தெரிகிறதா? என் மக்களே, சேலம் மாவட்டத்தை பாருங்கள். அல்லாஹ் அக்பர். மிக அருமையா தெரிகிறது. அப்படியே இங்கே பாருங்கள் சகோதரர்களே. மாஷா அல்லாஹ், அருமையான தர்கா. அப்படியே அந்த சைடு மலை. சுற்றி சுற்றி மலை இருக்கிறது. அப்படியே இந்த இடத்துல நம்ம வலி அல்லாஹ் அமர்ந்து இருக்கிறார்கள். இந்த இடத்தில்தான் அவருடைய மக்பரா உள்ளது. அவர் தீனுக்காக வந்தவர்கள். அவர் இந்த இடத்திலெல்லாம் திக்கிரு சில்லா எல்லாம் உட்கார்ந்து இருப்பார்கள். அந்த இடத்தில் நம்ம இங்கே வந்து இருக்கிறோம்னா நாங்கள் தொப்புள்குடி உறவு என்று இறைவன் அப்போவே சொல்லி காமிச்சிட்டு இருக்கார். நாங்கள் எல்லாம் எப்படி வாழ வேண்டும் இந்த பூமியில். நாங்கள் நம்மகிட்ட ஒப்படைச்சிட்டார்கள் தீனை கொண்டு வந்து. நாங்கள் அது எப்படி நாங்கள் வழி நடத்த வேண்டும். என் வருங்கால என் தோழர்கள், சகோதரர்கள், சகோதரிகள், என் தொப்புள்கொடி உறவுகளுக்கு நாங்கள் எப்படி வழி நடத்தணும், எப்படி இந்த பூமியில் வாழ வேண்டும். நம்ம நபி வழியாக நாங்கள் இந்த பூமியில் வாழ வேண்டும். அல்லாஹ்வை நாங்கள் நேசிக்கணும். அல்லாஹ்வை நேசிக்கணும்னா நபிமார்களை பின்பற்ற வேண்டும். அதுவும் எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களுடைய சுன்னத்கள் நாங்கள் வழி நடத்த வேண்டும். அவர்களை எப்படி வாழ்ந்தார்கள் என்று புரிந்து கொண்டு அவர்கள் இந்த பூமியில் எப்படி வாழ்ந்தார்கள் அவர் சுன்னத்களை நாங்கள் பின்தொடர வேண்டும். அவங்கள் சுன்னத்களை பின்தொடர்ந்தால் அல்லாஹ்வை போய் நாங்கள் சந்திக்க ஒரு வழியாகும். நபிகளை நாங்கள் பின்தொடர வேண்டும். அதுக்கப்புறம் சஹாபியக்களுக்கு நாங்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அதுவும் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் வலிமார்கள் இந்த பூமியில் நபிமார்கள், சஹாபாக்கள், சஹாபியக்கள், வலிமார்கள், இறைவன் பாருங்கள் நம்ம கிட்ட இஸ்லாத்தை போய் சேர வேண்டும் என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இவ்வளோ அல்லாஹ் வலிகளை நாங்கள் எங்களுக்காக இறைவன் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த வலிமார்களை நாங்கள் எப்படி வழி நடத்தணும் என்று நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நபிமார்கள் தீனுக்காக வந்தவர்கள் என்று ஃபஸ்ட்டு புரிந்து கொள்ள வேண்டும் என் தொப்புள்குடி உறவுகளே. அது எப்படி வழி நடத்தணும், எப்படி அவர்களை நாங்கள் நேசிக்கணும், அவரு யார் என்று ஒரு மனிதர்கள்தான், அல்லாஹ்வுடைய வலிமார்கள் அவர்கள். அவர் ரொம்ப சுத்தமானவர்கள். அப்படி இந்த பூமியில் நாங்களும் வாழ வேண்டும் என்று தான் அல்லாஹ் நம்மளுக்கு வலிமார்களை நம்மகிட்ட ஒப்படைத்திருக்கிறார்கள். நாங்கள் அது நேர்மையாக உண்மையாக நாங்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லையும் சஹாபியக்களையும் நம்ம வலிமார்களையும் எப்படி புரிந்து கொண்டு இந்த பூமியில் வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் எங்கள் முன்னோர்கள். அதேபடி நாங்களும் வாழுவோம். வருங்காலத்தை நாங்கள் வழி நடத்துவோம். இஸ்லாம் இப்படிதான் என்று புரிந்து கொள்ள வேண்டும், புரிய வைப்போம் இன்ஷா அல்லாஹ். வாருங்கள் என் தோழர்களே, என் சகோதரிகளே, என் தொப்புள் கொடி உறவுகளே, வாருங்கள் கொடிமரத்துக்கு போகலாம். வாருங்கள் சகோதரர்களே, சகோதரிகளே, வாருங்கள். போக வேண்டிய வழி இதுதான் இருக்கும். நான் செல்கிறேன். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் மிக பெரியவன் சகோதரர்களே. அல்லாஹ் மிக பெரியவன். அப்படியே பாருங்க, நான் உங்களை மேலே அழைத்து செல்கிறேன். யா அல்லாஹ். ஓ, இப்படியா போனோம் போலிக்குது. பிஸ்மில்லாஹ். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அக்பர். பாருங்க சகோதரர்களே, இதுதான் கொடிமரம். பாருங்கள் என் சகோதரிகளே,
இங்கே தான் வலி அல்லா இங்கே வந்து ஜிக்கர் செய்து இருப்பார்கள் சகோதரர்களே. இந்த இடம்தான் சொல்கிறாங்க வலி அல்லா அமர்ந்த இடம் என்று சொல்கிறார்கள். பாருங்கள் சகோதரர்களே, இந்த மலையில் எல்லாம் சுற்றி இருப்பார்கள் எங்கள் வலி அல்லா. பார்த்து புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே, புரிந்து கொள்ளுங்கள். ஃபஸ்ட்டு தொழுகுங்க, அதுக்கப்புறமா ஜிக்கிர் செய்யுங்க, தாலிம் ஓதுங்க. தெரியாதவர்களை தீனை பற்றி அதிகமாக கூறுங்கள், சலாவாத்து அதிகமாக சொல்லுங்கள். சகோதர சகோதரிகளே, நீங்கள் வருங்கால வாரிசுகளை எப்படி வாழணும் என்று இந்த பூமியில் சொல்லிக் கொடுங்கள். என் தோழர்களே, என் சகோதரர்களே, என் சகோதரிகளே, இந்த பூமியில் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுங்கள். நம்ம தீனை எவ்வளோ பெரியது என்று சொல்லிக் கொடுங்கள். நாங்கள் யார் என்று சொல்லி அவங்களுக்கு புரிய வையுங்கள். நாங்கள் இந்த பூமிக்கு எதற்கு வந்தோம், நாங்கள் எதற்கு வந்தோம், எதற்கு வாழ்கிறோம், அது ஃபஸ்ட்டு நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமியிலே நாங்கள் வருங்காலத்தை சரியாக வழி நடத்த வேண்டும். என் வருங்காலத்தை நாங்கள் தீனுள்ள மனிதர்கள், நாங்கள் அல்லாஹ்வை நேசிக்கூடியவர்கள், வழிமுறை நபிமாரை நாங்கள் பின்தொடருவோம், வலிமார்களை சஹாபியக்களை நாங்கள் பின்தொடருவோம். எங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சுன்னத்களை நாங்கள் பின்தொடருவோம். இன்ஷா அல்லாஹ் மிக பெரியவன் இறைவன், எது கேட்டாலும் இறைவன் கொடுக்கக்கூடியவன். அல்லாஹ்வை நேசிங்கள் என் சகோதர சகோதரிகளே. பாருங்கள், மிக அருமையான இடத்தில் நாங்கள் வந்து இருக்கிறோம். இந்த இடம் எதற்கு, இவர்கள் எதற்கு இங்கே வந்து இருப்பார்கள், அது நாங்கள் சிந்திக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே. நாங்கள் அது சிந்திக்க வேண்டும். அது சிந்தித்து இந்த பூமியில் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று நாங்கள் கற்றுக்க வேண்டும். எங்கள் தோழர்களே, எங்கள் சகோதரிகளே, எங்கள் சகோதரிகளே, என் தொப்புள் கொடி உறவுகளே, பாருங்கள், இதுதான் கொடிமரம் தெரிகிறதா என் தோழர்களே? அல்லாஹு அக்பர். வலிமார்கள் உடைய தர்கா பாருங்கள், எங்களுடைய தர்கா பாருங்கள், மிக அருமையாக தெரிகிறது. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். வாருங்கள், போய் தர்காவை பார்ப்போம். வாருங்கள் சகோதரர்களே, இது ஒரு கொடிமரம் இருக்கிறது, வாருங்கள் போய் பார்ப்போம். மிக அருமையான இடத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம் சகோதரர்களே. இது தர்கா. எல்லாம் தர்காவை ஆஃபீஸ் என்று சொல்வார்கள். சந்தன கூடையெல்லாம் வந்துச்சுன்னா இது ஓப்பன் பண்ணி விடுவார்கள். இங்கே வந்து தங்குவார்கள். இந்த இடத்தில்தான் கவாலியெல்லாம் நடக்கக்கூடிய இடம்தான் இது. பாருங்கள் சகோதரர்களே, மிக அருமையான இடம்ங்க. பாருங்கள் சகோதரர்களே, கொடிமரம் பாருங்க, அப்படியே மலையை பாருங்க என் சகோதரர்களே.
இங்கே தான் கவாலி நடக்கும்போது இந்த இடத்தில் இதுதான் ஸ்டேஜ். இங்கே தான் கவாலியெல்லாம் நடக்கும். இங்கே மக்கள் உட்கார இடம். இங்கே தான் எல்லாம் சேர்லாம் போடுவாங்க. கவாலி நடக்கும்போது இங்கே எல்லாரும் அமருவார்கள். அந்த இடம்தான் இது. பாருங்கள் சகோதரர்களே, மிக அருமையான இடம். தர்பாரை பாருங்கள், தர்காவை பாருங்கள். பாருங்கள், அந்த சைடு போய் பார்ப்போம் சகோதரர்களே. காலணிகளை இங்கே விடவும். பாருங்கள் சகோதரர்களே, தர்காவை பாருங்கள், மிக அருமையாக இருக்கிறது. பார்க்கவே கண்ணு ஒரு இதுவாக இருக்குது சகோதரர்களே. அல்லாஹ் அக்பர். ரொம்ப அழகாக இருக்குது தர்கா இது. பாருங்கள், ரொம்ப அருமையாக கட்டியிருக்கிறாங்க தர்கா. பாருங்கள் சகோதரர்களே, பாருங்கள், மிக அருமையான இடம்னு சொல்லுவாங்க இந்த தர்கா. இங்கே தான் விளக்கெல்லாம் வைப்பாங்க சகோதரர்களே. ஈவினிங் வந்தால் இங்கே கூட்டமாக இருக்கும். நான் வெடிக்காலையில் வந்துட்டேன், அதுக்காக தான் இங்கே காலியாக இருக்குது சகோதரர்களே. இதுதான் தர்கா வாசல். ஹஸ்ரத் சையத் ஷா பீருல் ஹதி காதரி சர்தாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி. எனக்கு படிக்க தெரியாத சகோதரர்களே. நான் படித்தது கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. நீங்களே படிச்சுக்கோங்க. பாவா பேர் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிருங்க சகோதரர்களே. பாவா மன்னித்து விடுங்கள் சகோதரர்களே. பாவா நம்மளை மன்னித்து விடுங்கள். பேரை எனக்கு அவ்வளோ இங்கிலீஷ் நாலேஜ் தெரியாது நம்மளுக்கு, சரிங்களா? அது பார்த்து SHU ஷத்ஹரி ரஹமத்துல்லா அலைஹி காதிரி அவர்கள், ஹசரத் பாபா சையத் ஷா பீருல் ஹதி காதரி ஷுத்தஹரி ரஹமத்துல்லாஹி அலைஹி. பாருங்கள், நான் காலணி விட்டுட்டேன். அப்படியே தர்காவை நான் சுற்றி காண்பிக்கிறேன். என் சகோதரர்களே, மிக அருமையான இடங்க. பாருங்க, அல்லாஹ் அக்பர்.
பாபா இந்த இடத்தில்தான், இந்த கல்லடியில்தான் அமர்ந்திருப்பார்கள், ஜிக்ர் செய்திருப்பார்கள். அல்லாவை இங்குதான் உட்கார வேண்டும் என்று அவருக்கு நபி மூலியமா அழைப்பு கொடுத்து விட்டார்கள். இந்த இடத்தில் உன் வேலை, தீன் உடைய வேலை ஆரம்பிங்கள் என்று வலி அல்லாக்களை அனுப்பி வைத்திருக்கலாம். என் சகோதரர்களே, புரிந்து கொள்ளுங்கள். மிக அருமையான தர்கா, மிக அருமையான தர்கா இருக்கு. தர்காவை வந்தாவே அல்லாஹ் அந்த தீனுடைய எந்த வேலைகள் செய்தாலும் சுக்கூன் என்று, மன நிம்மதி என்று கொடுத்து விடுகிறான் இறைவன். அது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தர்காவுக்கு வந்து தர்காவை எப்படி வழி நடத்தணும், எப்படி நடந்து கொள்ளணும், அது நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். இந்த இடத்தில் வந்தால் தர்காவுக்கு அல்லாவை 2 ரக்காத் தொழுதுட்டு சுக்ரியா அதா பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வலி அல்லாக்களை சென்ட்டு, பூக்கள், வாசனுள்ள அதிகமான அல்லாஹ் உடைய வழிமார்களுக்கு ரொம்ப பிடித்தமான வாசனையாகும். ரொம்ப பிடித்த வாசனைகள், பூக்கள் வாசனை, சென்ட்டுக்கள் வாசனை. அவர் அடைந்திருக்கிற வலி அல்லாஹ் மக்பராவை பூச வேண்டும். அவருடைய மக்பராவில் போய் பூக்கள் வைத்து சென்ட்டு பூச வேண்டும். நல்ல சென்ட்டாக கொண்டு வந்து நம்ம எவ்வளோ நேசிக்கிறோம் என்று அந்த பூக்களுடைய அந்த சென்ட்டுகளுடைய நாங்கள் வலி அல்லாவை தெரிந்து காட்ட வேண்டும். நல்ல சென்ட்டு கொண்டு வந்து, நல்ல பூக்கள் கொண்டு வந்து இந்த மக்பராவில் நாங்கள் போட வேண்டும். சகோதரர்களே, சகோதரிகளே, ஃபஸ்ட்டு வந்து ஒசு செய்யுங்கள், ஒசுவோட போங்கள், ஒசுவோட இருங்கள், சுன்னத்கள் பின்படுத்துங்கள். நபிமார்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று சொல்ல காட்டதான் இவர்களும் வந்தார்கள். இறைவன் ஒருவனே என்று சொல்ல காட்டதான் நீங்கள் இங்கே வந்து இருக்கிறார்கள். சகோதரர்களே, இது பாருங்கள். பாபா இந்த கல்லாண்ட தான் இருக்கிறார்கள், கல்லுக்கு அடியில்தான். இன்னைக்கு தர்கா மூடி இருக்கிறது. மீதி உங்களை நான் காண்பிப்பேன். சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் என்னை பின்தொடருங்கள் என் தோழர்களே, என் சகோதரிகளே. மிக அருமையான கொடிமரம் இதுதான். கொடிமரம் சந்தன அணி முன்னாடியே ஏற்றுவாங்க. அதுக்கப்புறமா கொடிமரம் இறக்குவாங்க. வழிமார்கள் அல்லாஹ்கிட்ட கேட்டு வாங்கி கொடுப்பவர்கள். அவர்களுடைய துவா அல்லாஹ் மிக மிக சீக்கிரமாக துவா ஏற்றுப்பான் இறைவன். ஏனென்றால் உண்மையான மனசு இருந்துதான் அந்த காலகட்ட மனிதர்கள்கிட்ட. இப்போ இருக்கிற மனிதர்கள் பொய்யான மனிதர்கள். யார் எப்படி ஆனாலும் அவங்க இதுக்காக கொஞ்சம் நேரத்தில் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் அவங்க துவா குபூல் ஆக மாட்டேங்குது. இது புரிந்து கொள்ள மாட்டேங்கிறார்கள்.
அதுக்காக தான் நாங்கள் வலிமார்கள்கிட்ட வரோம் என்று அவங்களுக்கு புரியவில்லை. கேட்டால் வலிமார்களை பின்தொடர்கிறார்கள், வலிமார்கள்கிட்ட போய் குனிகிறார்கள் என்று சொல்கிறார்கள் சில பேர். அது தவறுங்க. வலிமார்களுடைய துவா அல்லாஹ் ஏற்றியவன். அது நாங்கள் மிக புரிந்து கொண்ட மனிதர்கள். நாங்கள் வழி நடத்துவோம் வலிமார்களை. அவர் வழியாக நாங்கள் நபி வழியாக சஹாபி வழியாக அல்லாவை நாங்கள் நேசிப்போம். தீனை அவங்களை பார்த்து தான் நாங்கள் கற்றுக்கொண்டோம். சகோதர சகோதரிகளே, வாருங்கள். மாஷா அல்லாஹ், எப்படி தெரியுது பாருங்க. மாஷா அல்லாஹ், நம்ம தர்கா பாருங்க. இந்த கொடி மரத்தை பாருங்க. தெரிகிறதா? தர்காவை பாருங்க, மினாராக்கள் பாருங்க, மிக அருமையாக இருக்கிறது. வாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு வலி அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு வலி அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு வலி அல்லாஹ். என் உலக மக்களே, என் சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் சேலம் மாவட்டம் டோங்கிரி தர்காவில் இருக்கிறோம் சகோதரர்களே. பாருங்கள், தர்காவுக்கு போகிற வழி. கொடிமரம் தெரியுதா சகோதரர்களே? தர்காவில் உள்ளோம் நாங்கள். தர்காவுக்கு உள்ள இன்னைக்கு கூட்டிகிட்டு செல்கிறேன். வாருங்கள், ஜியாரத் செய்யலாம், துவா பண்ணலாம். பாபா கேட்டேன். வாருங்கள் சகோதரர்களே. சகோதரர்களே, இங்கே பாருங்கள், இங்கே தான் பாபா ஊதுபத்தியெல்லாம் வைப்பாங்க. ஊதுபத்தி விளக்கெல்லாம் இங்கே தான் வைப்பாங்க. பார்த்துக்குங்க சகோதரர்களே. தர்பார் போகிற வழி தாங்க, தர்பார் வாசலி தான். மக்கள் உள்ளே இருக்காங்க, பார்த்துங்க சகோதரர்களே. சகோதரிகளே, தர்பாருக்கு உள்ளே போகலாமா? வாருங்க. हज़रत बाबा सैयद शाह पीरुल हादी क़ादरी शुतेरी रहमतुल्लाहि अलैहि. வலி அல்லா பேர் இதுதான் சகோதரிகளே பார்த்து கொள்ளுங்கள். الفاتحة. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين
الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. آمين آمين يا رب العالمين. لقد قمت لك الشكر يا الله. اللهم صل على سيدنا شفيعنا وحبيبنا نبينا مولانا محمد وعلى آله سيدنا مولانا محمد وبارك وسلم عليه في القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه أجمعين. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون. يا خادم مراد حاصل يا حضرت سيد الشابير الهادي بابا مقصد حاصل. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله على محمد صلى الله على محمد يا رب. அஸ்ஸலாமு அலைக்கும். என் உலக மக்களே, என் சகோதர சகோதரிகளே, நாங்கள் டோங்கரி தர்காவில் பாபாவை சியாரத் பண்ண வந்திருப்போம். சகோதர சகோதரிகளே, பாருங்கள், பாபாவை பாருங்கள். மக்பராவை எப்படி போய் அவர்கிட்ட முன்னாடி போய் நிற்கக்கூடாது, உட்காரக்கூடாது, நின்று ஜியாரத் செய்யணும். அவருக்கு எப்படி மதிக்கணும் அது ஃபஸ்ட்டு புரிந்து கொள்ளணும். அங்கே உட்காந்து கூச்சல் போடக்கூடாது, பேசக்கூடாது. அவர் யார், எதுக்காக வந்தாங்க நம்ம நாட்டுக்கு, அது ஃபஸ்ட் நாங்கள் புரிந்து கொண்டு அவர்கிட்ட போய் நிற்க வேண்டும். அதுக்கு நாங்கள் தகுதியானவர்களா, அது ஃபஸ்ட்டு புரிந்து கொள்ள இருக்கணும். சகோதர சகோதரிகளை, அவருக்கு வாசனை உள்ள அதிகமான பூக்கள், சென்ட்டுக்கள் அது ரொம்ப விரும்பக்கூடியவர்கள் வலிமார்கள். அவர்களுக்காக போய் நல்ல சென்ட்டு, நல்ல பூக்கள் அது கொண்டு வந்து அவர் மேலே பூச வேண்டும். வலி அல்லாக்கள் மிக பிடித்தது அதெல்லாம். அது ஃபஸ்ட்டு செய்யுங்கள் சகோதரர்களே. அவர்கிட்ட நாங்கள் எப்படி வந்து அவருக்கு வழி நடத்த வேண்டும், அவர்களுக்கு எப்படி நாங்கள் மதிக்க அது கற்றுக்கொள்ள வேண்டும். சகோதரர்களே, வலி அல்லாக்கள் நின்றபடி நீங்கள் தியாரம் செய்யுங்கள். சகோதர சகோதரிகளை, அது முக்கியமாக புரிந்து கொள்ளுங்கள். செலவாத்து அதிகமாக ஓதுங்கள். வலி அல்லாக்களுக்கு வந்தால் ஜியாரத் செய்யுங்கள். சிக்கரில் அதிகமாக செய்யுங்கள். ஃபஸ்ட்டு அல்லாவுக்காக 2 ரக்காத் தொழுதுட்டு சுக்ரியா அதா பண்ணுங்கள். இந்த மாதிரி வலி அல்லாக்கள் நம்மக்கிட்ட ஒப்படைத்த இந்த உலகத்துக்கு, இந்த உலக மக்களுக்கு நன்ற வழியாக நம்ம எப்படி வாழ வேண்டும் இந்த பூமியில் என்று, இஸ்லாத்தை வழிமுறையாக எப்படி நாங்கள் நடைமுறை எப்படி என்று சொல்லதான் இந்த பூமிக்கு வந்தார்கள் இவர்கள் எல்லாம். அவர்களுக்கு எப்படி நாங்கள் மதிக்கணும் அது ஃபஸ்ட்டு நாங்கள் புரிந்து கொண்டு வாழ வேண்டும். சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர்களே, பாபாவை ஜியாரத் பண்ணுற இடம் இங்கே தான். ஜியாரத் பண்ணிக்கலாம். சகோதரர்களே, சலவாத்து ஓதுங்க அதிகமாக. மிக அருமையாக இருக்குது தர்கா. சகோதரர்களே,
ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் பாரிக் வஸல்லிம்.